கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச மட்டில் அர்ச்சனை ஜாமான், பூவு, மாலை இதெல்லாம் நீங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போக பாருங்க. இல்ல நான் அங்க போய் வாங்கிக்கிறேன், எனக்கு அதுதான் வசதி அப்படின்னு நினைக்கிறவங்க அங்க இருக்கிற வியாபாரிகள் கிட்ட ரொம்ப அதிகமா பேரம் பேசாதீங்க. ஏன்னா இறைவனுக்கு கொடுக்கப்படுற பொருள் நம்ம ரொம்ப பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முதல்லலாம் இறைவனுக்காக வாங்குற மாலையும் அர்ச்சனை தட்டும் பேரமே பேசாம சொல்ற விலைக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வியாபாரிகளும் கொஞ்சம் அதிகமா தானே விலை வச்சு விற்கிறாங்க. எல்லாராலையும் அவங்க கேட்குற காசை கொடுக்கவும் முடியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப ஒரு சிலரெல்லாம் அங்கதான் அவங்களோட வியாபாரத்தன்மையும் பேரத்தன்மையுமே காமிச்சிட்டு இருப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி போய் பேரமெல்லாம் பேசக்கூடாதுங்க. அந்த ஒரு தப்பை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஒருவேளை அவங்க சொல்ற விலைக்கு உங்களால மாலையோ இல்ல பூவோ வாங்க முடியல அப்படின்னா ஒன்று அந்த காசை கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க. இல்லை 2-3 மக்களுக்கு சாப்பாடோ பிஸ்கட் பாக்கெட்டோ தண்ணி பாட்டிலோ ஏதோ ஒன்று உங்களால் ஆனதை வாங்கி கொடுங்க. அது கண்டிப்பாக இறைவன் கிட்ட போய் சேரும். ஆனால் இறைவனுக்காக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறத பேரம் பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முழு மனசோட வாங்கி கொடுக்கணுங்க. அதை நினைவில் வச்சுக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.